This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். அடங்காத கிம் ஜாங் புத்திசாலின்னு பாராட்டிய ட்ரம்ப்புக்கு வந்த சோதனையை பாருங்கள். வடகொரியா தந்த ஷாக். அதிபர் கிம் ஜாங் உன் புத்திசாலியான நபர் என்று பாராட்டிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளது வடகொரியா. ட்ரம்ப் பேச்சால் இரு நாடுகளுக்கு இடையான உறவு மேம்பட்டு என்று நினைத்த நிலையில் கிம் ஜாங் உன் செய்த செயல் அமெரிக்காவுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளது. அப்படி என்ன நடந்தது? அமெரிக்கா வடகொரியா இடையே கடும் மோதல் உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருந்தார். இந்த சமயத்தில் கிம் ஜாங் உன் ஜோ பைடனும் இடையே ஒருமுறை கூட சந்திப்பு நிகழ்வதில்லை. இதே வேளையில் தென்கொரியாவிற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஜோ பைடன் உதவி செய்தார். இதனால் கிம் ஜாங் உன் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவை கடுமையாக எதிர்த்தார். அமெரிக்கா வடகொரியாவாக இடையிலான விரிசல் என்பது அதிகரித்தது. அமெரிக்காவை மிரட்டும் வகையில் புதிய ஏவுகணையை சோதனைகளை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நடத்தினார். அதோடு வடகொரியாவில் இருந்தே அமெரிக்காவை தாக்கும் வகையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணையை வடகொரியா வைத்திருப்பதாக தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே தான் அமெரிக்காவின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கும் அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே நல்ல உறவு என்பது இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் 2017 முதல் 2021 வரை அதிபராக இருந்த 4 ஆண்டுகளில் 3 முறை கிம் ஜாங் உன்னுடன் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார். அமெரிக்க அதிபர் வடகொரியா அதிபர் சந்திப்பு வரலாற்றிலேயே முதல் முறையாக ட்ரம்ப் காலத்தில்தான் நிகழ்ந்தது என்பது நினைவு கூறத்தக்கது. இதனால் மீண்டும் ட்ரம்ப் அதிகாரியாக வந்துள்ளதால் மீண்டும் அமெரிக்கா வடகொரியா மோதல் என்பது தனியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பாராட்டினார். அப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜாங் உன் மதவெறியர் அல்ல, அவர் ஒரு புத்திசாலியான நபர் என்று பாராட்டினார். இதனால் விரைவில் இரு தலைவர்களும் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் வடகொரியா நேற்று குரூஸ் வகை ஏவுகணையை ஏவி அதிரடியாக சோதனை செய்துள்ளார் கிம் ஜாங் உன். இது இந்த ஆண்டின் 3வது ஏவுகணை சோதனையாகும். இந்த ஏவுகணை சோதனை மூலம் அமெரிக்காவுக்கு அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். அதாவது வடகொரியாவும் தென்கொரியாவும் இடையே எல்லை பிரச்சினை உள்ளது. இதில் அமெரிக்கா தென்கொரியாவுக்கு ஆதரவாக உதவி செய்து வருகிறது. தென்கொரியாவுடன் சேர்ந்து வடகொரியா எல்லைகள் அமெரிக்க போர் பயிற்சியை தொடங்கி உள்ளது. இது கிம் ஜாங் உன்னுக்கும் கடும் டென்ஷனை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவில் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் என்று அவர் நினைத்தார். இராணுவம், ஆயுதம் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகள் பலப்படுத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தான் நேற்று வடகொரியா குரூஸ் வகை ஏவுகணை ஏவி சோதனை செய்துள்ளார். அதோடு இந்த ஏவுகணை சோதனை என்பது எல்லையில் அமெரிக்கா தென்கொரியா கூட்டு இராணுவ பயிற்சியை அதிகரிப்பதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜாங் உன்னை பாராட்டினாலும் கூட கிம் ஜாங் உன்னின் இந்த செயல் என்பது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் கூட அமெரிக்காவுடன் மோதலுக்கு தயார் என்பதை காட்டும் வகையில் தான் உள்ளது. இதனால் அமெரிக்கா வடகொரியா இடையே ட்ரம்ப் பதவி காலத்தில் சுமூக உறவு ஏற்படுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.